திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உறையும் சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நம்மர் இச்செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். 2ஆம் திருமுறை 108வது பதிகம். திருவிற்குடி வீரட்டம். நம் பெருமான் சிவபெருமான் தீமைகளை காய்ந்து தன் அடியவர்களுக்காக வீரத்தை வெளிப்படுத்திய இடம் வீரட்டத்தலங்கள் என வழங்கப்படுகிறது. 8 வீரட்டத்தலங்கள். அதில் திருவிற்குடி வீரட்டம் அப்படிங்கிறது சலந்தரனை சங்கரித்த தலம். திருக்கைலையில் தேவேந்திரன் முன்னாடி இறைவன் வேறு ஒரு உருவம் கொண்டு உருமாறி வர இந்திரன் அந்த உருவம் கண்டு இகழ்ந்து நின்றானாம். இகழ்ந்து நின்று தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அந்த உருமாறி வந்த பெருமானை அடிக்க அந்த வஜ்ராயுதம் தவிடுபொடியானதாம். அந்த ருத்ர வடிவு கொண்டு வந்த இறைவன் சினத்தால் வந்த தன்னுடைய நெற்றியில் வந்த அந்த நீரை கடலில் எறிந்தாராம். அப்படி கடலில் எரிந்த அந்த நீர் அசுர குழந்தையாக நீரால் தாங்கி வளர்ந்ததால் சலந்தரன் என பெயர் பெற்று அந்த அசுரனும் வளர்ந்து தேவர்களையெல்லாம் துன்புறுத்த தேவர்கள் இறைவனிட அடைக்கலம் புகுந்து காக்க என்று வேண்ட இறைவன் அந்தன வடிவில் உன் ஆற்றலை நான் அளக்க வந்தோம் என்று அவனோட எதிர் நின்று வாது செய்து தன்னுடைய கால் பெருவிரலால் நிலத்தில் சக்கரம் கீறி இதை எடு என சொல்ல அசுரன் அந்த சக்கரத்தை எடுத்து தன் தலைமையில் வைக்க அந்த சக்கரம் அவனுடைய உடலை இரு கூறாக பிளந்து நின்றது. பிளந்து இந்த சக்கரம் இறைவன் திருவடியிலே வந்து தஞ்சமடைந்தது. அதையே திருமால் திருவெள்ளிமலையில் நாளும் 1000 பூ கொண்டு இறைவனை வழிபாடு செய்து ஒரு நாள் பூக்குறைய தன் கண் இடந்து அப்பி அந்த சக்கராயுதத்தை பெற்றார் என்பது புராண வரலாறு. உற்சவ மூர்த்தியில கையில் சக்கரம் இருப்பதை நம்ம இன்றும் காணலாம். இறைவர் திரு வீரட்டநாதர், இறைவி அருள்மிகு ஏலவார் குழலியம்மை. திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகம் ஒன்றே உள்ளது. திருச்சிற்றம்பலம். வடிகள் மேனியர் வான மாமதியினர் நதியினர் மது ஆர்ந்த கடிகள் கொன்றேம் சடையினர் கொடியினர் உடைப்புலி அதழ் ஆர்ப்பர் விடையது ஏறும் எம்மான் அமர்ந்து இனிதூரை விற்குடி வீரட்டம் அடியர் ஆகி நின்று ஏத்த வல்லார்தமை அருவினை அடையாவே. வடிகள் மேனியர் தெளிந்த அழகான திருமேனி, தன்னுடைய திரு அருளையே திருமேனியாக உடைய பெருமான். வானத்தில் உலவும் மதியை சூடியவர், கங்கையை அணிந்தவர், தன்னுடைய திருச்சடையில் தேன் ஒழுகும் கொன்றை மலர் மாலைகளை அணிந்திருக்கக்கூடிய திருச்சடையை உடையவர். விடைக்கொடியை உடையவர், புலித்தோலை தன்னுடைய அறையில் ஆர்த்திருக்கக்கூடியவர். அறவிடை அது ஏறும் எம்மான் அமர்ந்து இனிது உரைகின்ற திரு விற்குடி வீரட்டம் அடியர் ஆகி நின்று ஏத்த வல்லார். பெருமானுடைய திருவடிக்கு நீங்காத அன்பு உடையவர்களாக பெருமான் மீது கொண்ட விருப்பத்தால் அவனை நாளும் அன்போடு வழிபடக்கூடிய அடியவர்கள், திருவடிக்கு அன்பு பட்டவர்கள் நின்று ஏத்த அவர்களுக்கு அறிவினை அடையாவே. பெருமானுடைய திருவடிகளுக்கு மீளா அடிமை என்று அடிமைப்பட்டு அடியவராகி நின்று ஏத்த வல்லவர்களுக்கு அறிதற்கு அரிய நீக்குதற்கு அரிய வினைகள் அடையாவேன்னு ஏகாரம் சேர்த்து, அதாவது அவனுக்கு அடியவராகி நின்று ஏத்துபவர்களுக்கே அறிவினை அடையாது. வேற எந்த வழியிலையும் அந்த அறிவினை நம்மை அடையாமல் காக்க முடியாது. பெருமானுடைய திருவடிக்கே அடிமைப்பட்டு அவனை பாடி வழிபாடு அன்பால வழிபாடு செய்யப்படுபவர்களுக்கு அறிவினை நெருங்காது. 2வது பாடல். அளம்கொள் கொன்றையும் கதிர்வீரி மதியமும் கடிக்கமிழ் சடக்கி ஏற்றி உளம்கொள் பத்தர்பால் அருளிய பெருமையர் பொறு கரி உரி போர்த்து விளங்கு மேனியர் எம்பெருமான் உறைவிற்குடி வீரட்டம் வளம்கொள் மாமலரால் நினைந்து ஏத்துவார் வருத்தம் அது அறியாரே. பெருமான் மேல் கொண்ட பக்தியால் அவனை மனம் பொருந்த வழிபடக்கூடிய அடியவர்கள், அந்த பக்தர்கள் பால் அருளிய பெருமையர் சார்ந்தவர்களுக்கு இன்பம் தழைக்குமாறு செய்யக்கூடிய பெருமான். கரி உரி போர்த்து விளங்கு மேனியர், கரினா யானை, யானையின் தோலை உரித்து போர்த்த திருமேனியை உடையவன் எம்பெருமான் உரை
திரு விற்குடி வீரட்டம் வளம்கொள் மாமலரல். வளமையான நிறைய மலர்கள் கொண்டு யாரெல்லாம் அந்த பெருமானுடைய திருவடிகளை நினைந்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு வருத்தம் அது அறியாரே. வருத்தம்ங்கிறது மனம் படக்கூடிய துன்பம். பக்தர்களுடைய மனம் முழுவதும் அந்த பெருமானுடைய திருக்கருணையே நிறைஞ்சு இருக்கிறதால அவர்களுக்கு வருத்தம் அது அறியார்கள். யார் அப்படின்னா நாளும் நிறைய மலர்கள் கொண்டு நினைந்து ஏற்றக்கூடியவர்கள். முக்கரணங்களாலையும் வாயால் வாழ்த்தி மனதால் நினைத்து மலர்கள் கொண்டு காயத்தால் வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு வருத்தம் அது அறியாரே. மூன்றாவது பாடல். கரிய கண்டத்தர் வெளிய வெண்பொடி அணி மார்பினர் வலங்கையில் எரியர் புன்சடை இடம்பெற காட்டகத்து ஆடிய வேடத்தர் விரியும் மாமலர் பொய்கை சொல் மதுமலி விற்குடி வீரட்டம் பிரிவிலாதவர் பெருந்தவத்தோர் என பேணுவர் உலகத்தே. வெண்பொடி அணிந்த திருமேனி கரிய கண்டமுடையவர்னு இறைவனுடைய திருமேனி வடிவம் காட்டி விரியும் மாமலர் பொய்கை சூழ்ந்து இருக்கக்கூடிய விற்குடி வீரட்டத்தில் வீற்றிருந்து அருள் செய்யும் பெருமான். அந்த பெருமானை யாரெல்லாம் பிரியாது வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் பெரும் தவம் உடையவர்கள் என உலகத்தவரால் போற்றப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அங்கனம் மனத்தாலும் வாக்காலும் மெய்யாலும் நீக்கமின்றி நினைத்தும் போற்றியும் வழிபட்டு வரும் அடியவர்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அடியவர்கள் பேணி நிற்பார்களாம். பெருந்தவத்தோர் என்று பேணி நிற்பார்கள். எது பெருந்தவம் என்றால் மனதால் அவனை நினைத்து வாயால் வாழ்த்தி போற்றி காயத்தால் மாமலர்கள் கொண்டு அவனுடைய திருவடியை வழிபடுபவர்களே பெருந்தவம் உடையவர்கள். நாலாவது பாடல். பூதம் சேர்ந்து இசை பாடலர் ஆடலர் பொலித்தர நலமார்ந்த பாதம் சேர் இணை சிலம்பினர் களம் பெரு கடல் எழு விடம் உண்டார் வேதம் ஓதிய நா உடையான் இடம் விற்குடி வீரட்டம் சேரும் நெஞ்சினர்க்கு அல்லது உண்டோ பிணி தீவினை கெடுமாறே. பூதகணங்களோடு கூடி நின்று பாடுதலும் உடையார் ஆடுதலும் உடையார். அம்மையை பாகமாக கொண்ட பெருமான் அம்மை பாகர். அதனால் அவனுடைய திருவடிகளில் ஒரு திருவடியில் சிலம்பும் ஒரு திருவடியில் கழலும் அணிந்து பாடி ஆடும் பெருமான். வேதங்களை அருளி செய்தவன் இடம், அவன் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய இடம் திருவிற்குடி வீரட்டம். திருவிற்குடி வீரட்டத்தை சேரும் நெஞ்சினருக்கு அன்றி பிறருக்கு தீவினை பிணி இதெல்லாம் கெடுவதற்கு வேறு வழி உண்டோ? தீவினை, அதனால் பிறவி பிணி, இந்த ரெண்டும் கெடும் அதற்கு திருவீரட்டத்து பெருமானை நினைக்கும் நெஞ்சு உடையவர்களுக்கன்று பிறருக்கு அதற்கு வேறு வழி உண்டோ? பிறவி பிணியும் அதற்கு காரணமான வினையும் கெடணும்னா வீரட்ட பெருமானை சேரும் நெஞ்சினருக்கே உண்டு என்று திருஞான சம்பந்த பெருமான் இந்த பாடலில் காட்டியுள்ளார். ஐந்தாவது பாடல். கடியை ஏற்றினர் கனலென மேனியர் அனல் எழ ஊர் மூன்றும் இடிய மால்வரை கால் வளைத்தான் தனது அடியவர் மேலுள்ள வெடிய வல்வினை விட்டு விப்பான் உரை விற்குடி வீரட்டம் படியது ஆகவே பரவுமின் பரவினால் பற்று அரும் அருநோயே. விரைந்து பாய்ந்து செல்லக்கூடிய அறவிடை ஏற்றை உடையவன் திரிபுரங்களையும் தீ எழுமாறு அந்த மேருமலையை காலில் ஊன்றி வளைத்து முப்புறங்களையும் எரித்த தேவர்களை காத்தவன் நம் பெருமான் சிவபெருமானுடைய திருவடிக்கு நீங்காத அன்பு உடைய அடியவர்கள் மேல் உள்ள வல்வினை பகையாகிய இந்த வலிமையான வினையை விட்டுவிப்பவன். வல்வினையை விட்டுவிக்கும் திருவிற்குடி வீரட்ட பெருமானே என்று பாடி பரவினால் வினைப்பற்று அரும். உயிர்களுக்கு அறியாமையை தரக்கூடிய மலக்குற்றமும் அரும். படியது ஆகவே பெருமான் மேலே கொண்ட அன்பு ஒன்றே காரணமாக அந்த அன்பே பண்பாக கொண்டு பாடி பரவ வினைப்பற்றும் அரும். அறியாமையை தரும் மலக்குற்றமும் நீங்கும். அடியவர்களுடைய மேல் வினையை விட்டுவிக்கும் திருவிற்குடி வீரட்ட பெருமான் அவனை பாடி பரவுங்கள். ஆறாவது பாடல். பெண்ணோர் கூறினர் பெருமையர் சிறுமறி கையினர் மெய்யார்ந்த அண்ணல் அன்பு செய்வார் அவர்க்கு எளியவர் அரியவர் அல்லார்க்கு விண்ணில் ஆர்பொழில் மல்கிய மலர்விரி விற்குடி வீரட்டம் எண்ணில் ஆவிய சிந்தையினார் தமக்கு இடர்கள் வந்து அடையாவே. திரு அருள் கருணையையே பாகமாக உடைய பெருமை உடையவன். சிறு மரியை மானை கையில் ஏந்திய திருக்கரத்தை உடையவர். அன்பு செய்வார் அவர்க்கு எளியவர். அன்புடைய அடியவர்களுக்கு
என்றும் வெளிவந்த கருணையுடைய பெருமான். அல்லார்க்கு அரியவர், அளவு அறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு, அடியவர்க்கு எளியான். திருவிற்குடி வீரட்ட பெருமானுடைய திருவடியையே எண்ணிய சிந்தை உடையவர்களுக்கு இடர்கள் வந்து அடையா. அன்புடைய அடியவர்களுக்கு எளியவர், அன்பில்லாதவர்களுக்கு அளவு அறுப்பதற்கு அரியவன். திருவிற்குடி வீரட்ட பெருமானுடைய திருவடிகளையே எண்ணிய சிந்தையினருக்கு இடர்கள் துன்பம் வந்து அடையாவே. 7வது பாடல் நம் தவக்குறை கிடைக்கவில்லை. 8வது பாடல் இடம்கள் மாக்கடல் இலங்கை எற்கொண்டனை இகழ் அள்ளிதார ஊன்று திடம்கள் மால் வரையான் உரையார் தரு பொருளினன் இருளார்ந்த விடம்கள் மாமிடர் உடையவன் உரைப்பதி விற்குடி வீரட்டம் தொடங்குமாறு இசை பாடி நின்றார் தமை துன்ப நோய் அடையாவே. 8வது பாடல் ராவணனுடைய குறிப்பு. விடம் நஞ்சினை உண்ட இருண்ட மிடரை உடைய பெருமான் உறைந்து இருக்கக்கூடிய பதி, வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பதி திருவிற்குடி வீரட்டம். வீரட்ட பெருமானை யாரெல்லாம் இசையால வழிபாடு செய்து போற்றணும் அப்படின்னு எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணும் வகையிலேயே அவர்களுக்கு இடர்கள் வந்து அடையாவே, துன்பம் தரும் நோய் அடையாவே. திருவிற்குடி வீரட்ட பெருமானை இன்னிசை பாடி வழிபாடு செய்யணும்னு எண்ணின அளவிலேயே அவர்களுடைய துன்பம் நோய் அடையாத வண்ணம் காக்கின்ற பெருமான். 9வது பாடல் செங்கண் மாலோடு நான்முகன் தேடியும் திருவடி அறியாமை எங்குமாறேறி ஆகிய இறைவனை அரைப்புணல் முடியார்ந்த செங்கண் மால்வரை கரிவூரி துகந்தவன் விற்குடி வீரட்டம் தம் கையால் தொழுது ஏத்தவல்லார் அவர் தவ மல்கு குணத்தாரே. திருமாலும் பிரம்மனும் தேடியும் காண முடியாத நீண்ட நெருப்பாய் நின்ற திருவிற்குடி வீரட்ட பெருமானை கண்டு தன்னுடைய கையாலேயே மலர்களை எடுத்து தொடுத்து அந்த பெருமானை இசை பாடி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் நிறைய தவமுடைய குணம் உடையவர்கள் ஆவார்கள். தவம்னு சொன்னாலே சரியை கிரிய யோகங்கள், அந்த தவத்தை நிறைய செய்த குணமுடையவர்கள். பெரிய கரியின் தோலை உரித்து, கரினா யானை, யானையின் தோலை உரித்து பொறுத்து உகந்து நின்ற திருவிற்குடி வீரட்ட பெருமானை தம் கையால மலரிட்டு பூவும் நீருங்கொண்டு இசை பாடி ஏத்தி பரவி பாடி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களே தவம் மல்கி இருக்கக்கூடிய குணம் உடையவர்கள் ஆவார்கள். 10வது பாடல் பிண்டம் உண்டுழல் வார்களும் பெரிதுவர் ஆடையர் அவர் வார்த்தை பண்டும் இன்றும் ஓர்பொருள் என கருதன்மின் பரிவு உருவீர் கேண்மின் விண்ட மாமலர் சடையவன் இடமேனில் விற்குடி வீரட்டம் கண்டு கொண்டு அடி காதல் செய்வார் அவர் கருத்துறும் குணத்தாரே. சமணர்களையும் துவர் ஆடை உடுத்தியிருக்கக்கூடிய புத்தர்களையும் இன்றும் என்றும் பண்டும் இன்றும் என்றும் ஒரு பொருள் என கருதி மதிக்காது பரிவு உருவீர். நம் பெருமான் சிவபெருமானுடைய திருவடிகளில் நீங்காத அன்பு உடையவர்களே கேளுங்கள். மாமலர் சடையவன், விரிந்த மலர்களை நிறைய சூடி இருக்கக்கூடிய திருச்சடை உடைய பெருமான் திருவிற்குடி வீரட்ட பெருமானை கண்ணால் கண்டு கொண்டு அத்திருவடிகளிலிருந்து நீங்காமல் நின்று அவனுடைய திருவடிகளை காதல் செய்பவர்கள், அன்பால மனம் உருகி வழிபடக்கூடிய அடியவர்கள் கருத்து உறும் குணத்தாரே. அவர்களுடைய கருத்து எல்லாம் எண்ணம் எல்லாம் அந்த மேலான குணமுடைய பெருமானுடைய திருவடிகளையே எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய கருத்து உடையவர்களாக இருப்பார்கள். திருவிற்குடி வீரட்ட பெருமானுடைய திருவடிகளையே எப்பொழுதும் தன்னுடைய கண்ணார கண்டு கொண்டு மனம் அன்பால நிறைந்த மனம் உடையவர்களாக பெருமானின் குணம் திரு அருள் குணத்தையே தங்களுடைய கருத்தில் கொண்டு இருப்பவர்களாக திருவிற்குடி வீரட்டத்து அடியார்கள் இருக்கின்றார்கள் என்று திருஞான சம்பந்த பெருமான் அருளியுள்ளார். 11வது பாடல் விலங்களே சில இடம் என உடையவன் விற்குடி வீரட்டத்து இலங்கு சோதியை எம்பெருமான் தனை எழில் திகழ் களல் பேணி நலம் கொள்வார் பொழில் காளியுள் ஞான சம்பந்தன் நல் தமிழ் மாலை வளம் கொடே இசை மொழியுமின் மொழிந்தக்கால் மற்ற அது வரமாமே. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு ஏலவார்கள் எளியமை உடனாய் உரையும் திரு வீரட்டநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மேருமலையே வில்லாக உடைய திருவிற்குடி வீரட்டத்து பெருமான் என்னை அப்பெருமானுடைய அழகு பொருந்திய பேரொளி விளங்கக்கூடிய திகழக்கூடிய திருவடிகளையே பேணி அதையே விரும்பி
அழகிய சோலைகள் சூழ்ந்த திருக்காழிப்பதியில் திரு அவதாரம் செய்த திருஞான சம்பந்த பெருமான் பாடிய அருளிய நல் தமிழ் மாலை. திருக்கோயிலை வலம் வந்து தமிழ் பதிகத்தை இசையோடு மொழியுங்கள், இசையோடு பாடி மகிழுங்கள். அப்படி இசையோடு பாடி மகிழ்ந்தால் மற்ற அது வரமாமே. அதுவே இந்த உயிர்கள் பெறத்தக்க பெரும் வரம். திருமுறைகளை பாடி வலம் வந்து வழிபாடு செய்வதே பேரின்பப் பொருளை அடைதற்குரிய வரமாகும். அதுவே பேரின்பத்தை பெற்று தரும் நல் வரமாகும். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு ஏலவார் குழலியம்மை உடனாய் உரையும் திரு வீரட்டாநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.